தேவன் என்னுடைய ஜெபங்களுக்கு பதில் அளிப்பாரா என்று கேள்வியோடு இருக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது தானியேல் 9:23. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய முக்கியமான சோர்வே ஜெபித்தும் அதற்கு பதில் வராததினால், காத்திருந்து இருதயம் இழைத்து போகிறதுனால் மிகவும் வருத்தத்திற்குரிய நம்பிக்கையற்ற சூழ்நிலை ஏற்படுகிறது. இங்கு தேவன் சொல்லுகிறார், நீ ஜெபிச்ச அப்புறம் இல்ல, நீ ஜெபிக்கணும்னு முழங்கால் படியிட்ட போதே என்னிடத்திலிருந்து பதில் புறப்பட்டு வந்து விட்டது அப்படின்னு சொல்றாரு. இதற்கு காரணம், நீ எனக்கு மிக மிக பிரியமானவன் சொல்றாரு. தானியேல் தேவனுக்கு எதினால் பிரியமானவராய் இருந்தார்? முதலில் அவர் தேவனுடைய கற்பனைகளுக்கு முழு இருதயத்தோடு கீழ்ப்படிந்து அவரை நோக்கி பார்ப்பதில் மிக மிக நோக்கமாயிருந்தார். இரண்டாவதாக, மரணம் நேரிடலாம் என்று அறிந்திருந்த போதிலும் துணிந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருந்தார். மூன்றாவதாக, மறைந்து ஒளிந்து அல்ல, எப்பொழுதும் போல் பலகணியை திறந்து எருசலேமை நோக்கி ஜெபித்துக் கொண்டே இருந்தார். இது தேவனுக்கு மிகவும் பிரியமானதாய் இருந்தது. அந்த அந்தகார நாளும் அவருக்கு வந்தது. சிறையில் அடைக்கப்பட்டார் சிங்கங்களோடு. அப்பொழுதும் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கவில்லை, சத்துருக்களை எதிர்த்து நிற்கவும் இல்லை, அமைதியை காத்தார். நம்முடைய நம்பிக்கை அமைதியை கொண்டு வருங்க. அவருடைய நம்பிக்கை அமைதியாய் தேவனுக்காக காத்திருந்தார். ஜெபித்து கூட இருந்திருக்கலாம். தேவனும் அவர் மேல் மிகவும் பிரியம் வைத்ததினால் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டு கொல்ல நினைத்தவர்களை கொன்று இவரை சமுதாயத்தில் உயர் பதவிகளில் அமரச் செய்து உலகிற்கு சாட்சியாய் வைத்தார். எனவே தேவனுடைய பிரியம் தானியேல் மேல் மிக அதிகமாயிருந்தது. ஏனால் தானியேலுக்கு தேவன் மேல் பிரியம் அதிகமாயிருந்தபடியினால் எப்பொழுதும் தேவனை கனப்படுத்த அவர் தவறியதே இல்லை. ஜெபிக்கலாமாங்க. தேவனில் உம்மை பிரியப்படுத்த உம் சித்தமறிந்து செயல்பட்டு என் ஜெபங்கள் எல்லாவற்றிற்கும் பதில் செய்யத்தக்கதாக முதல் கிரியை நான் செய்ய எனக்கு கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.